குனாஸ் தையல் கலை பட்டுக்கோட்டை நுணுக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த டாட்டு பிடிச்சது எவ்வளோன்னு பார்க்குறோம். அளவு ஜாக்கெட்டில் தான் டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்கோங்கிறத இப்போ நம்ம அப்படி எடுத்து பார்த்துக்குறோம். பார்த்துக்கிட்டோமா? பார்த்துக்குங்க. இப்போ பார்த்துக்கிட்டு தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம் எல்லாமே. பாருங்கள், இப்போ 1.5 இன்ச்சு அதில் வச்சுருக்கிறேன். 1.5 இன்ச்சு வச்சுருக்கோமா? இப்போ வந்து 4.5 இன்ச்சு வருது பாருங்கள். 4.5 1.5 3 4.5 3ஆக பிரிச்சுக்கணும். இப்போ 4.5 இன்ச்சு வருதா? எத்தனை வருதோ அதில் வந்து 3 பாகமாக பிரிக்கிறீங்க. நீங்கள் இதை வந்து 3 பாகமாக பிரிச்சுக்கிறீங்க. 1.5 3 4.5 அவ்வளோதாங்க. 3 பாகமாக பிரிச்சுக்கிறோம். சரியாக வரும். இது எல்லாம் வந்து சரியாக வந்திருக்கு. எனக்கு வந்துட்டு எனக்கு அளவு ஜாக்கெட்டு எல்லாம் தச்சு கொடுத்துட்டு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ 3 இன்ச்சுங்க சைடில் வந்து அந்த டாட்டு பிடிச்சது கணக்கு எவ்வளோ வருதுங்கிற 2 சைடுமே அளந்து பார்க்கணும். ஒரு சைடு கூட குறைச்சி கூட வரலாம். ஆனால் நான் தைச்ச பிறகு சரியாக வந்துடும். அது சில ஜாக்கெட்டு வந்து அந்த மாதிரி வருது. அதனால் 2ஐயும் பார்த்துக்கணும். நல்லா ஈவன் பண்ணிக்கணும். நம்ம தான் ஈவன் பண்ணிக்கணும். இப்போ 3 இன்ச்சு. ரொம்ப நுணுக்கமான விஷயத்தை பூரா நான் சொல்கிறேன். எல்லாமே நான் வந்து இது அவ்வளோ சீக்ரெட்டான விஷயங்களை பூரா நம்ம சொல்லியிருக்கோம். 3 இன்ச்சு வந்துட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இந்த தையல் பிடிச்சது போக 3 இன்ச்சு கரெக்டாக வந்துட்டு. இப்போ அர்க்காத்து அந்த இடத்துல அந்த மார்க்கில் அர்க்காத்து போட்டுக்கிறீங்க. அதில் தான் நம்ம டாட்டு பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி அர்க்காத்தெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை போட்டுக்கணும். நீங்கள் அர்க்காத்து போட்டோம்னா அதில் நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கலாம். டக்குன்னு தைச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்ம லேட் ஆகாது. இப்போ பார்த்துங்க, அந்த பாயிண்ட்டு அந்த முக்கத்துலேருந்து இந்த அர்க்காத்தில் அப்படி ஒரு கோடு அந்த ஷேப்பை போட்டுக்கிறீங்க. ஊசி மாதிரி கரெக்டாக அந்த அதிலே போகணும். தையல் போகணும். 3 இன்ச்சு சைடில் அந்த பிடிச்ச பாருங்கள். அந்த வந்துச்சு பாருங்கள், அளவு ஜாக்கெட்டில் அது வந்துட்டு. நீங்கள் இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி போட்டு வாங்க. சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. வந்து எல்லாத்தையும் நுணுக்கங்களை பூரா நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். எல்லாத்தையுமே ஒரு அளவுகளை பூரா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 8.5 இன்ச்சு வருதுங்க. இந்த மேலே வந்து 8.5 இன்ச்சு வருது. இந்த கிராஸ் பெல்ட் மேலே வந்து பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 8.5 இன்ச்சு வருதா? அந்த 8.5 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு 3 3 6 வச்சுட்டிங்களா? அந்த 3 இன்ச்சில் ஒன்றா வச்சுட்டோமா? 3 அங்கே 6 6லேருந்து 8.5 இன்ச்சு பார்த்துக்குங்க. 8.5 இன்ச்சு வச்சுட்டோமா? இப்போ மடக்கி தான் வச்சுருக்கேன். அந்த ஸ்டார்ட்டை வந்து 8.5 இன்ச்சு அதில் ஒரு அர்க்காத்து. எப்படிலாம் நான் அந்த சார்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு கவனமாக பாருங்கள். நான் சொல்லிக் கொடுக்குறதுல தவறு வராது. நீங்கள் எதுவும் கவனமாக பார்க்காம இருந்தீங்கன்னா நிச்சயம் தவறு வந்துடும். அதை பார்த்துங்க. 1.5 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 1.25 இப்படி விட்டுட்டிங்களா? அதில் கரெக்டாக நீங்கள் வெட்டிக்கிறீங்க. ரொம்ப நுணுக்கமாக பாருங்கள். நாங்கள் கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தான் கவனமாக பார்த்து அதை கற்றுக்கணும். இப்போ வந்துட்டுங்க, இப்போ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 3 3 5 3 8 5.5 இன்ச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் வச்சுக்கணும். இப்போ 5.5 இன்ச்சுங்க வந்துடுச்சா? அவ்வளோதான். 5 3 8 8.5 5.5 8.5 3 8.5 8.5 இன்ச்சு கரெக்டாக உணர்ந்துட்டேன். கவனமாக பார்த்து பண்ணுங்கள். குறை வந்தால் என் மேலே வராது. நீங்கள் போடுற கட்டிங்கை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணணுங்க. பாருங்கள், டவலை மடக்கி வச்சுருக்கேன்னா அதை எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. சார்ட்டு இதுக்கு மேலே தெளிவாக நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். அந்த இடத்துல இண்டு போட்டுக்குங்க. அந்த இடத்துல நீங்கள் மார்க் பிடிக்க போகிறீங்க. கரெக்டாக இண்டு போட்டுக்குவீங்க. ஒரு வெயிட் ஒன்று மேலே வச்சுருக்கீங்க. அவ்வளோதாங்க. இப்போ மிடில் பாடி மேலே வந்து அப்பர் பாடி மேலே 11, மிடில் பாடியும் 11 11 11 நேராகவே கூட போட்டாச்சு. அப்பரும் 11 மிடிலும் 11 வந்துட்டா? அவ்வளோதாங்க. அளவு ஜாக்கெட்லேயும் அதே தான் வருது. அளந்து பார்த்துட்டேன். எல்லாமே அளவு ஜாக்கெட்டும் அது தான் வரும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக அந்த ஷார்ப்பு போய் பிடிக்கிற பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ப்பில் வந்து கரெக்டாக போய் மடக்கிக்கிறீங்க. அந்த சார்ட்டை அந்த மாதிரி மடக்கி பாருங்கள். சார்ட்டு நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. மடக்கி பாருங்கள். நான் அது மாதிரிலாம் செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சு. நிறையா நமக்கு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, கற்றுக்கிட்டோம்ல நம்ம. அதை பாருங்கள். முதல்ல வேஸ்ட் ஆகிறத பற்றி நம்ம நினைக்க வேண்டாம். 10 ரூபா 20 ரூபா போகட்டும், அதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கற்றுக்கிறோம் பாருங்கள். அதுக்காக தான் இந்த மாதிரி சார்ட்லேயே நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். துணியில் வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது. துணி காசு கூட. துணி 50 ரூபாய்க்கு வாங்கி நம்ம ரெடி பண்ண முடியாது. அப்போ சார்ட்டு 10 ரூபா தானே, போயிட்டு போட்டோம். 10 ரூபாயோட போகட்டும். இப்போ 2ஐயும் சமமாக வச்சுக்கிட்டீங்களா? சமமாக வச்சு மடக்கிட்டீங்க. இப்போ இந்த ஸ்கேலை வச்சு அப்படி ஒரு ஷேப்பு வர்ற மாதிரி கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வரணும். அப்படி ஃபினிஷிங் வரணும். மிக தெளிவாக துல்லியமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வந்து ஒரு விஷயம் கூட மாறாமல் கரெக்டாக நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் செஞ்சு கொடுக்குற அனைத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது அளவு ஜாக்கெட் கட்டிங்க. இது வந்து நான் தச்சு கொடுத்துட்டேன். கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக வந்த பிறகு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் அளவு ஜாக்கெட்டில் உள்ளதை தான் சொல்கிறேன். அந்த அளவுகளையெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்தையும் பார்த்துங்க. மேலேருந்து கரெக்டாக அந்த ஷேப்பு அப்படியே அழகாக பென்சிலில் மார்க் போட்டுக்கிறீங்க. அழகாக வரணும். இந்த ஆம்கோல் ரவுண்டெல்லாம் வந்து அழகாக வரணும். ஃபினிஷிங்காக வரணும்.
அவங்களுக்கு ஜாக்கெட் எடுத்து போடும்போது அப்படியே அழகாக ஒன்று சொன்ன மாதிரி அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே ரவுண்டு வரணும் அழகாக. அதெல்லாம் விரும்புவாங்க லேடிஸ் வந்து. அவ்வளோ ஒரு ஜாக்கெட் வந்து முன்பாகம் தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். முன்பாகம் அவ்வளோ அழகாக இருக்கணும்னு விரும்புவாங்க. பாருங்கள் அப்படி அது நூல் இலையில் வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அப்படியே அழகாக அப்படி வெட்டணும். அந்த கத்திரியை வந்து எடுக்காமல் அழகாக நூல் இலையில் அப்படி ஒரு நூல் தான் ஃபினிஷிங் அப்படி அழகாக கிடைக்கணும். அந்த மாதிரி வெட்டி தைச்சி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு தேடி வந்து கொடுக்கலன்னா பாருங்கள் கஸ்டமரு. இதுக்கு மேலே இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு அர்க்காத்து போட்டுக்குங்க. அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். பொறுமையாக நல்லா உங்களுக்கு நான் புரியணுங்கிறதுனால தான் ஃபுல் வீடியோவும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் எல்லாத்தையும் நினச்சிக்கிறீங்க, எல்லா வீடியோ நினச்சிக்கிறீங்க. இந்த அர்க்காத்து போட்டுக்கிறோம். அந்த இடத்துல வந்து மார்க்குக்காக அர்க்காத்து போட்டுக்கிறோம். 4 இன்ச்சு தான் பிடிக்கிறீங்க. நீங்கள் 1/2 இன்ச்சு 1 இன்ச்செலாம் பிடிக்க வேண்டாம். 4 இன்ச்சு 1/2 இன்ச்செலாம் பிடிக்கக்கூடாது. 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்செலாம் பிடிக்கக்கூடாது. 4 இன்ச்சு பிடிங்க போதும், கரெக்டாக வருது. நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். 4 இன்ச்சு தான் பிடிச்சி தைச்சி கொடுத்துருக்கேன். 4 இன்ச்சு பிடிச்சி ஊசி மாதிரி கொண்டாந்து இங்கே வைக்கிறீங்க. நீங்கள் அந்த கொண்டாந்து வச்சிடணும், பிடிச்சிடணும், அவ்வளோதான். கரெக்டாக வந்துட்டா அப்படி சேப்பாக ரவுண்டு வந்துருச்சுன்னு லேசாக ஒரு நூல் அப்படியே லைட்டாக அந்த இடத்துல மட்டும் எப்படி எடுத்து விட்றோம், அந்த இது வராமல். அவ்வளோதாங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், கச்சின்னு வந்துடும், முடிஞ்சு போச்சு. இப்போ 4 இன்ச்சு நம்ம அழகாக பிடிக்கிறோம். அப்படியே ரவுண்டு ஷேப்பு அப்படியே அழகாக அப்படியே ஒடியாரும். இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா அப்படி கச்சின்னு இருக்கும். அப்படி முன்பாகம் வந்து அந்த ஃப்ரண்ட் ஷேப்பு அந்த ஜஸ்ட்டு வந்து கரெக்டாக அழகாக வந்து உட்காரணும். அது வந்து அது மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் நம்ம வந்து தைச்சி கொடுக்குறது. அப்போ தான் நம்மளை தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா கொண்டு வர மாட்டாங்க. ஒரு தடவை தைச்சிட்டு போயிடுவாங்க, அதோடு போயிடுவாங்க, திரும்ப வர மாட்டாங்க. நான் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு, டவுனில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தைச்சிட்டேன். வாங்க 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. சைடில் வந்து அந்த டாட்டு வந்து அந்த அளவு ஜாக்கெட்டில் இருந்துச்சு. அந்த அளவில் உள்ள கேப்பை வந்து அளந்துக்கிட்டேன். 2 அதில் பாதி 1 2 இன்ச்சு அதில் ஒரு டாட்டு போட்டுக்கிறீங்க. அதில் பாதி 1 இன்ச்சு நம்ம கோடு போட்டு வச்சுருக்கேன். பென்சிலில் இருக்கட்டும். உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ தெளிவாக நீங்கள் கற்றுக்கணும். எல்லாருமே குறிப்பாக தெரிஞ்சுக்குங்க. 4 இன்ச்சு பிடிச்சிட்டிங்களா, அப்படி ஷேப்பாக அழகாக வருதா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஷார்ட் அப்படி வச்சுக்கிறீங்க. அப்படியே அழகாக எப்படி வச்சு மடக்கிறேன் பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பிடிங்க. அந்த மார்க் போட்டுருக்கேன் பாருங்கள், மார்க்கு டு மார்க்கு, அந்த இண்டு டு இண்டு, அந்த இண்டுக்கும் இந்த இண்டு அந்த இண்டு மேலே 2ஐயும் இடித்து அப்படியே கரெக்டாக வருவீங்களா. வரைக்கிட்டு எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். அந்த பாருங்கள், அந்த சார்ட்டை எப்படி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் சென்டராக வந்துட்டு பாருங்கள். அந்த 1 இன்ச்சு மார்க் போட்டோம் பார்த்தீங்களா. அந்த 1 இன்ச்சில் வந்துட்டு பாருங்கள் 2 இன்ச்சு அதில் பாதி 1ல் வந்துட்டு பாருங்கள். அதாங்க கணக்கு. இந்த 1 இன்ச்சு கணக்கு வந்துட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சாச்சு. 2 இன்ச்சு வந்துட்டு அந்த பாயிண்ட்லேருந்து 2 இன்ச்சு 2 வச்சாச்சு. 2 இன்ச்சு அதில் வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த கோட்டில் அங்கேருந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி மடக்கி காட்டுறேன் பாருங்கள். அந்த 2 இன்ச்சு அந்த வச்சம் பாருங்கள், அந்த மார்க்கு. அதுதான் கணக்கு. இதுதான் கணக்கு. இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடு இதுதான் வந்து கணக்கு. இதுதான் வந்து துல்லியமான விஷயம். நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. 2.5 இன்ச்சு இந்த சைடில் ஒரு டாட்டு, அந்த பட்டன் சைடு வருது பாருங்கள். பட்டன் சைடு உள்ள டாட்டு வந்து 2.5 இன்ச்சு வருதுங்க. அந்த அளவு ஜாக்கெட்டில் அந்த கேப்பு அந்த அளவுக்கு கேப்பு இருக்குது. ஏன்னா 44 பாடி 22-11 அது வந்து ஒரு அவ்வளோ கேப்பு இருக்குது. அது அளவு ஜாக்கெட்டில் நம்ம அளந்துக்கணும். அளந்துக்கிட்டு நம்ம நீங்கள் இது மாதிரி இந்த மெத்தடில் போட்டு வெட்டிக்கிங்க. அளவு ஜாக்கெட்டில் மட்டும் பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குன்னு. கேப்பு 2.5 வந்துருச்சா, அங்கேயும் 2.5 வந்துருச்சு. அவ்வளோதான். இங்கே வந்துருச்சு 2 இன்ச்சு வந்துட்டு. இங்கிட்டு 2 இன்ச்சு வந்துட்டு. இது அளவு ஜாக்கெட்டில் அளந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி டாட்டு பிடிச்சிக்கிறீங்க. டாட்டு பிடிக்க மட்டும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. அவங்க அந்த செஸ்ட்டு வந்து அழகாக போய் உட்காரும். அவங்களுக்கு லேடிஸ் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட தேடி வேணாலும் கொடுப்பாங்க. முன்பாகம் தாங்க ரொம்ப முக்கியம். லேடிஸுக்கு வந்து அந்த ஜாக்கெட்டில் வந்து முன்பாகம் ரொம்ப முக்கியமாக. அதை தான் நம்ம கவனித்து ரொம்ப கவனமாக பார்த்து வெட்டணும். இது மாதிரி சேமாக வச்சுக்கிட்டு வருவிக்கிங்க. நீங்கள் அளவு ஜாக்கெட்டை அதை பார்க்க வேண்டாம். இந்த அளவுலாம் கொண்டு வரும்போது நீங்கள் இதுக்கு வந்துடணும். நீங்கள் அளவும் இருக்கணும், அளவு ஜாக்கெட்டும் இருக்கணும். 2யுமே வந்து நம்ம இதில் வந்து சேர்த்து தான் நான் வந்து ஒரு கட்டிங்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அளவும் இருக்கும், அளவு ஜாக்கெட்டும் இருக்கும். 2லேயுமே எதுக்கு அளவு வேணுமோ அதுக்கு அளவு வச்சிடும். அளவு ஜாக்கெட் எதுக்கு வேணுமோ அளவு ஜாக்கெட் வச்சிடும். அது மாதிரி கோடை போட்டுக்கிட்டிங்களா, அவ்வளோதாங்க. இப்போ 3 டாட்டும் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். 3 டாட்டு தான். 4 டாட்டெலாம் போட வேண்டாம். 3 டாட்டு போதும். கச்சுன்னு 1 2 3 டாட்டு அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். அழகாக அது ஷேப்பு வந்து அழகாக அவங்களுக்கு அமையும். பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு லேடிஸுக்கு வந்து. கச்சின்னு அமையணும். முன்பாகம் வந்து ரொம்ப முக்கியமாக. நீங்கள் வந்து இதை தான் கவனித்து நீங்கள் வெட்டிங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக வந்துடும். அவங்க தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நான் சொல்கிறதுல வந்து தவறே வராது. நீங்கள்